சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. டாஸ்மார்க் ஊழல், செந்தில் பாலாஜி அதிரடி கைது. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாத காலங்கள் மட்டுமே உள்ளன. இந்த 4 மாத காலத்திற்குள் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் தங்களது பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. மேலும் தொடர்ந்து தங்களது தொகுதிகளையும் முடிவு செய்து கொண்டு எப்படியாவது இந்த முறை வெற்றி பெற வேண்டும் என தற்போது முனைப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக மீண்டும் ஆட்சி அமைய வேண்டும் என தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலினும் அயராது பாடுபட்டுட்டு வராங்க. மேலும் இம்முறை பணத்தை கொடுத்தால் மட்டுமே தான் வெற்றி என்பது முடிவாக தெரிந்துவிட்டது. அதனால் செந்தில் பாலாஜி அவரது தொகுதியில் பணத்தை சரிகட்டி இம்முறை வெற்றி பெற்று விடலாம் என்கின்ற கணக்கில் இருக்கிறாராம். தொடர்ந்து இம்முறை கரூர் அல்லது கோவை தொகுதியில் நிற்கலாம் என்கின்ற ஐடியாவில் இருப்பதாகவும், அதனால் எப்படியாவது இம்முறை வென்றாக வேண்டும் என செந்தில் பாலாஜி திட்டம் போட்டதாகவும், ஸ்டாலின் அவர்களே இம்முறை நீங்கள் நிறைய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற அசைன்மெண்ட்டையும் அவரிடம் கொடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதனால் கடுப்பான பிஜேபி இம்முறை திமுகவின் ஆட்சியையே தமிழகத்திலிருந்து பூரணமாக அகற்ற வேண்டும், அதனால் முக்கிய அமைச்சர்களின் பட்டியலை ரெடி செய்ததாகவும், அதில் முதல் இடத்தில் இருப்பது KN நேரு, 2வது இடத்தில் துரைமுருகன், 3வது இடத்தில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ளார். விஜய் அவர்களுமே கரூர் சென்று பாட்டிலுக்கு 10 ரூபாய் என பாடியதால் தான் கரூரில் இவ்வளவு பெரிய விபரீதம் நடந்தது எனவும் தற்போது வரை சொல்லப்பட்டு வருகிறது. CBI விசாரணையும் தற்போது ஆயத்தமாக போய்கொண்டுதான் இருக்கிறது. அதில் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி, செந்தில் பாலாஜி தான் கரூர் விஷயத்தில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர் டாஸ்மான அந்த ஊழல் வழக்கிலே அவர் கைது செய்யப்படுவார். கிட்டத்தட்ட 40,000 கோடி ஊழல் டாஸ்மார்க்கில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் என வைத்து கொண்டால் மாதம் 4,000 கோடி, வருஷத்துக்கு 40,000 கோடி என ஊழல் செய்துள்ளதாகவும், அதனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி இம்முறை கைது செய்யப்படுவார். வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அந்த கைது நடவடிக்கை அமலாக்கத்துறையால் மேற்கொள்ளப்படும். அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படும். அவரை விசாரணை செய்து இதன் மூலமாக திமுகவில் எந்தெந்த முக்கிய அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் அவர்களும் தொடர் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற தகவலும் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? செந்தில் பாலாஜியை கைது செய்தால் ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைய முடியுமா? இம்முறை திமுக வெல்லுமா வெல்லாதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரிவியுங்க.